வாழ்க்கையில தோத்து போகணும்னு பயப்படாதீங்க. அந்த பயம்தான் உங்களை தோக்கடிச்சிடும். தோத்தே போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா வாழ்ந்தமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு ஜெயிச்சாலும் தோத்தீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு, நீங்க சின்னதா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அடுத்தவுடைய ரெக்கக்னேஷன் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு கட்டத்துல ஒண்ணு சொல்லும், செட்டில் ஆகுன்னு சொல்லும். எவனா செட்டில் ஆனவங்க இருக்கீங்களா சொல்லுங்க? லைஃப்ல எப்ப செட்டில் ஆவீங்க? உங்களை கொண்டே ஒரு நாள் மூடுவாங்க, அன்னைக்கு தான் நீ செட்டில் நான் சொன்னேன். 10,000 ரூபாய் சம்பாரிச்சா லைஃப்ல செட்டில் நினைச்சிட்டு சென்னைக்கு நான் போனேன். அந்த கனவை நான் முழுசா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 11,500 சம்பளம் கொடுத்தாங்க. செலவு 12,500 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதை விட சம்பாரிச்சேன், அதை விட கூடுதலா செலவாயிடுச்சு. இப்ப என்ன வெளியில இருந்து பார்த்தா கோபிநாத் அவருக்கு என்னங்க அவர் செட்டில்டு, எனக்கு தான் தெரியும் நான் செட்டில்டா இல்லையா. இப்ப உங்களை எல்லாம் பாக்குறப்ப கூட சௌரியமா இருக்கு, பேசிட்டு இருக்க நான் தான் நின்னுகிட்டு இருக்கேன் கால் வலிக்க, நீங்க எல்லாம் சௌரியமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செட்டில்டு அப்படிதான் தோணும். யாரும் இங்க செட்டில்டு இல்ல. செட்டில் ஆகணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. செட்டில் ஆயிட்டா லைஃப் சோலி முடிஞ்சிட்டு போயிடும். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனிஒன் எல்ஸ். யுவர் லைஃப் இஸ் என்டையர்லி யூனிக்.